இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் புனிதருடைய எல்லா சுரூபங்களும் இருக்கும். பார்த்த எல்லா சுரூபங்களும் இருக்கும். தொட்டு வணங்குவது நம்முடைய வாடிக்கை வழக்கம் இல்லையா? எல்லாம் தொட்டு வணங்கவும் போயிட்டு நம்ம. அப்படி ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, தினமும் மாதாவுடைய சுரூபத்தை தொட்டு வணங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதா பாதத்தில் பாம்பு மிதிச்சுட்டு இருப்பாங்க. சாத்தானை மிதிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி சுரூபம் பார்த்துருப்பீங்க நீங்கள். சாத்தானை மிதிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சுரூபத்தை என்ன பண்ணுறாங்க, மாதாவோட பாதத்தையும் தொட்டு வணங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பாம்பையும் சாத்தானையும் தொட்டு வணங்கிட்டு போகிறாங்க. நம்ம போகிறாங்க. இதை பங்கு சாமியார் கவனிக்கிறாரு. ஆனால் நம்ம தெரியாமல் செஞ்சுருப்பாங்க. சரி, இன்னொரு டைம் பார்க்குறாரு. நம்ம வராங்க, மாதாவுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்றாங்க. அந்த பாம்பையும் சாத்தானையும் தொட்டு வணங்கிட்டு திரும்பி போகிறாங்க. இது ஃபாதருக்கு இல்லை, இது தவறு நடக்கிற மாதிரி தெரியல, ஏதோ இருக்குது, திரும்பவும் செக் பண்ணும். வரும்போது உட்காந்து பார்க்குறாரு ஃபாதர். அந்தமா வராங்க, மாத பாதத்தை தொட்டு வணங்குறாங்க, சாத்தானையும் தொட்டு வணங்கிட்டு போகிறாங்க. இவருக்கு மனசு தாங்கலை. இவருக்கு போய் நம்ம அம்மா வாங்கம்மா, இங்கே வாங்கம்மா, சொல்லுங்கள் சாமி. ஏம்மா, நானும் பார்க்குறேன், நான் திறமை வரீங்க, மாதா பாத தொட்டு வணங்குறீங்க, சரி, சந்தோஷம், மகிழ்ச்சி. அது என்ன சாத்தானே வணங்கிட்டு போறீங்க நீங்கள், என்ன காரணம்? பங்கு சாமியார் கேட்க. அந்த அம்மா சொன்னாங்க, சாமி, நம்ம சொர்க்கத்துக்கு போனோம்னா மாதா அங்கே இருப்பாங்க, நம்மள அவங்க பார்த்துக்குவாங்க. ஒருவேளை நரகத்துக்கு போனோம்னா அங்கே சாத்தான் இருக்கும், அது நம்மளுடைய பார்த்துக்கும். அதனால் மாதாவையும் வணங்கன்னு சாத்தானையும் வணங்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாங்களாம். அங்கே போனால் அவங்க பார்த்துக்குவாங்க, ஒரு வேளை இங்கே போனால் இவங்க பார்த்துக்குவாங்க, எதுக்கு வம்பு, எடுத்து கும்பிட்டு வைப்போம் அப்படின்னு. சகோதரர்களே, ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுகின்ற ஒரு குட்டி கதை இது. இதெல்லாம் கடைசியாக சொல்லுவோம். இங்கேயும் வணங்கி வைப்போம், இங்கேயும் வணங்கி வைப்போம். இது நகைச்சுவைக்கு வேற ஒத்து வரும். ஆன்மீக வாழ்க்கைக்கு, உண்மையான இறை பற்று உள்ளவர்களுக்கு இது எந்த அளவுக்கு பொருந்தும் சிந்திச்சு பார்க்கணும். இன்றைய தியானம் இதுதான். ஆங்கிலத்தில் பொசசிவ்னஸ் வார்த்தை உண்டு. மனைவி கணவன் கிட்ட இருக்கும். மனைவியுடைய எண்ணத்தில் கணவன் முன்னிட்டு இருக்கும். என் கணவன் எனக்கு மட்டும்தான், யாருக்காகவும் என் கணவன் நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன், என் கணவன் எனக்கு தான். இது பொசசிவ்னஸ்ல சேருமா, அதீத அன்புல சேருமா? யோசிச்சு பார்க்கணும் நம்ம. என் கணவனுடைய அன்பு மொத்தமாக எனக்கு தான், அவள் மனசில் நான் தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பது, இதுதான் அன்பினுடைய உச்சம்னு சொல்லலாம். என் கணவன் என்ன நான் நேசிக்கணும், நான் தான் அவருக்குரிய. ஒரு தகப்பன் யோசிக்கலாம்ல, என் பிள்ளையோட மொத்த பாசம் எனக்கு தான். ஒரு பிள்ளை யோசிக்கலாம், என் தகப்பனுடைய மொத்த பாசம், பெத்தவங்க மொத்த பாசம் எனக்கு தான். இது பொசசிவ்னஸையும் தாண்டி உண்மையான அன்பினுடைய ஒரு உச்சநிலைன்னு சொல்லலாம். 2 பேருக்கு பங்கு போடக்கூடாது. இப்படிப்பட்ட அன்பைத்தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் மக்களே, நீங்க என்ன பண்றீங்க? பாகால் கிட்டையும் போறீங்க, என்கிட்டையும் வரீங்க. நீங்க முதல் வாசகம் பாருங்க. நீங்க பாருங்க பாப்பா. இன்னைக்கு யோயாதா அவர் குருவாக இருந்த அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, அவர் மக்களுக்கு போதிச்சாரு. இஸ்ரேல் மக்கள் பண்ணாங்க, யாவே ஆண்டவர் பாதத்திலே உட்கார்ந்துருந்தாங்க, அவரே கதின்னு வாழ்ந்தாங்க, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. ஆனால் அவர் மறைந்த பிறகு
இல்லையா? அங்க ராஜா என்ன பண்றா பாருங்க. அப்ப யோவாஸ் இருக்கும் பொழுது எல்லாம் பாகால் பக்கம் திரும்புறாங்க. ஆண்டவரை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரத்துக்கு ஓரம் வச்சுட்டு அந்நிய தெய்வ வழிபாட்டுக்கு போறாங்க. சக்கரியா வருகிறார். யோயாதமுடைய மகன் சக்கரியா வருகிறார். அவர் சுட்டி காட்டுறாரு, எப்பா தப்பு செய்றீங்க ஐயா, ஏன் 2 கடவுள் உங்களுக்கு? நம்ம ஆண்டவர் யாவே இருக்கு, அவர்கிட்ட போங்க, உங்களெல்லாம் செய்வார் என்று யாவையுடைய முக்கியத்துவத்தை எடுத்து கூறுறார் மக்கள்கிட்ட. இதெல்லாம் அவரை கொல்லப்படுகிறார். அவருடைய கோபம் சிரியாய் அழிக்கிறது யூதாவை. சிரியா சின்ன குட்டி நாடு, இஸ்ரேல் மிக பெரும் பேரரசு. அந்த குட்டி நாடு மிக பெரும் பேரரசு அழிச்சு துவம்சம் பண்ணுது. சகோதரர்களே, கடவுள் ஆசைப்படுறாரு, தவறு கிடையாது. என் பிள்ளை எனக்கு உரிய குழந்தையா இருக்கணும், எனக்கு என்கிட்ட வரணும். என் பிள்ளை, என் பிள்ளையோட பாசத்தை நான் பங்கு போடவே கூடாது. மொத்தம் 100க்கு 100 பாசம் என்கிட்ட வரணும். ஒருத்தர் வந்து ஏசப்பட்ட கேட்பாரு, அன்றவரே முதன்மான கட்டளை யாருன்னு சொல்லுங்க. முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடு, அந்த பாதியே கிடையாது, முழுமையாக உன் ஆண்டவரை அன்பு செய், அதே போல பிறரை அன்பு செய். இப்ப முழுமையான அன்பை என்ன பண்ண நாம பகிர்ந்து கொடுக்கணும். பாதி கிடையாது, 50-50 கிடையாது, 60-40 கிடையாது, 90-10 கிடையாது, 99 ஒன்றும் கிடையாது, 99.9 கடவுளுக்கு 0.1 கிடையாது. முழுமையான நம்முடைய ஆன்மாவை விசுவாசத்தை ஆண்டவர் கொடுப்பது தவறு கிடையாது. கடவுள் எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட. விசுவாசம் பாருங்க பார்ப்போம். ஒருவன் 2 முதலாளிக்கு வேலை செய்ய முடியுமா? சொல்லுங்க, வேலை செய்ய முடியுமா? முடியாது. நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன்னா அந்த முதல்ல விசுவாசமா இருக்கும். நான் இங்கேயும் வேலை செய்யறேன், அங்கேயும் வேலை செய்ய வாய்ப்பே கிடையாது. ஒருவன் 2 முதலாளிகளுக்கு வேலை செய்ய முடியாது. அது போல நீங்க என்ன பண்ணுங்க, 2 பேருக்கு என்ன பண்ணுங்க, பாத்திரம் வாங்க பிள்ளைகளா இருக்காதீங்க. என்னை பிடிச்சிக்குதா என் கூட வாங்க, இல்லையா சாத்தாண்ட போங்க, என்னை விட்டு போயிடுங்க, அங்க இங்க வேண்டாம். ஏசப்பா சொல்லுவார், பழைய ஆடைகளை புதிய துணியை ஒட்டு போடாத, முழுவதுமாக மாறிவா. பழைய துணி அதை பார்த்தா அசிங்கமா இருக்கும். அது பழைய ஆடை, நான் புதிய துணியை கொடுக்குறேன், அதில் வீட்டில் ஒட்டி வச்சுக்கிட்டு 2மே கலந்து நல்லா இருக்காது. அது புது ரசத்தை நான் கொடுக்குறேன், அதை பழைய தோல் பயிரை ஊற்றி வைக்காது, அது பழசு தூக்கி போடாது. புது ரசத்தை புதிய தோல் பயில ஊற்றி வை, நல்லா இருக்கும். ஆண்டவர் நம்முடைய முழுமையான உள்ளத்தை ஆன்மை அவர் கேட்கிறார். யோசுவாகமம் 24:24 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஆண்டோடு சொல்லுவாங்க, எங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு மட்டுமே செவிசாய். எங்கள் ஆண்டவர் தான் நாங்கள் ஊழியம் செய்வோம், அவர் தான் எங்களுக்கு வேறு என்று அந்த வார்த்தையை நினைவு கொள்ளணும். நாம சகோதரர்களே, மனுஷன் என்ன பண்றான், இந்த உலக காரியங்கள் மேலேயும் மோகமா அப்படியே இருக்கிறான். செல்வம், ஆடம்பரம், ஒரு படோபகாரம், இந்த உலக காரியத்திலையும் அவன் அப்படி மொழி கிடக்கிறான். கடவுளுக்கான ஆட்சியிலையும் போறான். 2 பார்வை நம்ம இருக்க முடியாது. நீ கடவுளை நம்பி இரு, இந்த உலகத்துக்கான நடத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் உனக்கு. அவனுடைய வார்த்தை தான், நீ ஆண்டவருக்குரியதை தேடு, மற்ற அனைத்தையும் உமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, பைபிள் சொல்லுகிறது. கவலைப்படாத. ஒரு காட்டுப்பூவை பாரு, காலைல பூத்து சாயந்தரம் ஆடி போகுது, அந்த பூவை ஆண்டவர் அழகாக அணி செய்கிறார். இப்போ நம்மளை யோசிச்சு பாருங்க பாப்போம். எனவே இந்த உலக காரியத்தில் மூழ்கி ஆண்டவரை தூக்கி போடாதே. முழுமையான பற்றை ஆண்டவர் மேல வை. அவர் உன்னை காப்பது செய்வார். என்ன சாப்பிடலாம், என்ன உடுத்தலாம், என்ன வரைய, நீ கவலைப்படாத. கவலைப்பட்டு நீ ஒன்றும் ஆகுவது கிடையாது. உன் முழு பற்றையும், முழு அனைத்து விஷயங்களையும் ஆண்டோடைய பாதத்தில் போய் அவர் காலை பிடி, உனக்கு அவர் எல்லாம் செய்வார்.
100க்கு 100 ஆண்டவரை நேசிப்போம். அவருடைய அன்பையும் 100க்கு 100 தருவோம். நாளை சந்திப்போம்.